பெத்தநாயக்கன்பாளையத்தை சேர்ந்த திமுக முன்னாள் வார்டு உறுப்பினர் ஆறுமுகம் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். ஏப்ரல் 12ஆம் தேதி காணாமல் போனதாக குடும்பத்தார் புகார் அளித்திருந்த நிலையில் அழுகிய நிலையில் சடலமானது மீட்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சங்கர். வணக்கம் சங்கர். இந்த சம்பவம் தொடர்பாக முதற்கட்ட விசாரணையில் போலீசார் என்னென்ன தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள்? முழு விவரங்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள சின்னமசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம் என்பவர் திமுகவினுடைய முன்னாள் வார்டு உறுப்பினராக இருந்தார். கடந்த 12ஆம் தேதி அன்று இவர் திடீரென மாயமான நிலையில் இவரது குடும்பத்தினர் ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் புகார் பண்ணியிருக்காங்க. புகாரின் பேரில் ஏத்தாப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் திடீரென இன்று ஏத்தாப்பூர் அருகில் உள்ள முருகன் கோவில் தலைவாய்ப்பட்டி பகுதியில் உள்ள முருகன் கோவில் கரெக்ட் அருகே இவர் ஒரு அழுகிய நிலையில் ஒரு சடலம் கிடந்துள்ளது. இந்த சடலம் யாரு என்பது குறித்து ஏத்தாப்பூர் போலீசார் விசாரணை நடத்தியதில் இது பெத்தநாயக்கன்பாளையம் முன்னாள் வார்டு செயலாளர் ஆறுமுகம் என்பது கண்டறியப்பட்டது. உடனடியாக அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிக்கப்பட்டது. உடல் அழுகிய நிலையில் இருந்ததால் இவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது இவரை யாரையும் கொலை செய்து அந்த சடலத்தை கொண்டு வந்து போட்டுவிட்டார்களா என்பது குறித்து பல்வேறு கோணத்தில் ஏத்தாப்பூர் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சங்கர்.